இனிமேல் பர்கர் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்க்கோ இல்லை மெக்டிக்கோ போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலையே மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடேரியன் பர்கர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். செம்ம ஈஸியாக இருக்கும், ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வேக வச்சு துருவி எடுத்த உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2. இது வந்து கிராம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்டு, மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பூண்டு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி கொரன்னு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடித்து எடுத்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துடலாம். சாட் மசாலா சேர்த்துட்டு சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ். பிரெட்டை மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரியான பிரெட் க்ரம்ஸ் வந்துடும். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை ஒன்று சொன்னாப்புல எல்லா பக்கமும் மசாலா போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு சூப்பர் சிம்பிளான நம்மளுடைய ஆலு டிக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ பர்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆலு கட்லெட் வேணும், உருளைக்கிழங்கு கட்லெட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் எடுத்துட்டு கையை வச்சு நல்லா இதில் ஒரு கட்லெட் ஷேப் கொடுத்துடலாம். சப்போஸ் இந்த கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெடிப்பு விழுகிற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஷேப் வந்து ஈவனாக கிடச்சிடும். ஸோ சூப்பரான கட்லெட், உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். அதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 இந்த மாதிரி நான் சொன்ன அளவுக்கு இந்த மாதிரி 4 கட்லெட்ஸ் வரும். ஸோ நீங்கள் 4 பர்கர்ஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. இதில் மைதா, கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதுல ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடுங்க. இது எதுக்காக இப்படி செய்கிறோம்னா நல்லா மேலே மொறுன்னு இருக்கணும் இல்லையா, அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே டேஸ்ட் இருக்கும்ல, அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் கோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவு பேஸ்ட்லேயும் கலந்துக்கலாம். திரும்பவும் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா இதை நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக முட்டையை கூட பீட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா திக்காக போகிற மாதிரி, அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பீஸையும் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இதே நம்ம கடையிலலாம் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம இதில் சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த டிக்கீஸை வந்து நம்ம நல்லா மொறுன்னு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் குண்டான டிக்கி எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியானது பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டிக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆலு டிக்கி ரெடி. இப்போ இதை வந்து நம்ம பர்கரில் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் பர்கர் பன் வாங்கியிருக்கேன். கடைகளில், பேக்கரி ஷாப்பில் எல்லாமே பர்கர் பன்ஸ் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. அதை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் கட் பண்ணதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லாட்டி பட்டரோ போட்டு லைட்டாக அதை வந்து சூடுபடுத்திக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா அந்த மொறுன்னு இருக்கும் க்ரஸ்ட், அதுக்காக. இப்போ இதை வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் வர மாதிரி லைட்டாக அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பிளேட்டில் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடலாம். பர்கர் சூப்பர் ஈஸியாக அது சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் வந்து சாஸ் போட்டுக்கலாம். நீங்கள் சீஸ்
ஸ்ப்ரெட் சீஸ், அதாவது சீஸ் ஸ்ப்ரெட் அது கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் வந்து ஒரு முட்டைக்கோசு இலை வச்சுக்கலாம். லெட்டர்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் லெட்டர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஈஸியாக லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுல அதனால முட்டைக்கோஸே வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிக்கி அதுக்கு மேலே வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மேலே சீஸ், ஒரு சீஸ் வைங்க, 2 சீஸ் வைங்க, உங்களோட இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் சாஸ் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸோ சூப்பரான பர்கர், ஆலு டிக்கி பர்கர் வீட்லயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் வெஜிடேரியன், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே செரி டொமேட்டோ வச்சு டூத்பிக்கை வச்சு குத்தி அப்படி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட தேவையில்லை, நம்ம ஜாக்ஸ் கிச்சனை பார்த்துட்டே இருங்க, நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டே இருங்க. நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.